நீங்க உங்க இலக்க நோக்கி பயணிக்கிறப்போ எவ்வளோ தடைகள் வந்தாலும் அப்பவும் விடாமுயற்சியோட தொடரும் போது உங்க மனசுல நம்ம போறது கரெக்டான ரூட்டு தானா, ஏன் நமக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி கிட்ட வந்து தள்ளி தள்ளி போகுதுன்னு தோணுதா? இந்த யூனிவர்ஸ் நீங்க கேட்கறத கொடுக்கும். சில விஷயம் கேட்டதும் கிடைக்கும், சிலது டைம் எடுக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க கேட்டது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட் உங்களுக்குள்ள இருந்திருக்கா? அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டது நடக்கும்னு நம்பிக்கை இருந்தாலும் கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்குமான்னு டவுட் இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ் நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்கன்னோ இல்ல நீங்க செஞ்சுட்டு இருக்க விஷயத்துல சில மாற்றம் பண்ண வேண்டியது இருக்குன்னோ சில அறிகுறிகள் மூலமா உணர்த்தும். இந்த மாதிரி அறிகுறிகளை கவனிக்காம இன்னும் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்போம். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது யூனிவர்ஸ் நமக்குள்ள இருக்க எனர்ஜி மூலமா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்க போகுதுன்னு நமக்குள்ளேயே நமக்கு சில உணர்வுகள் மூலமா சொல்லும். அதையும் புரிஞ்சுக்காத போது சில அறிகுறிகளை கண்ணுல காட்டி சீக்கிரமா நீங்க நினைச்சது கிடைக்க போகுதுன்னு உணர்த்தும். இந்த மாதிரி நீங்க ஆசைப்பட்டது கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் உணர்த்துற 7 அறிகுறிகளை பார்ப்போம். நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன், இது உங்க பிரைன் 45. ஃபர்ஸ்ட் ஒன், பட்டர்ஃப்ளை. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை கடந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணாரு. அதுக்காக உழைக்கவும் செஞ்சாரு. அவருக்கு அடிக்கடி பட்டர்ஃப்ளை தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாரு. பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஹெல்மெட்ல வந்து உட்கார்றது, வீட்டுல இருக்கும்போது மேல வந்து உட்கார்றதுன்னு அடிக்கடி தெரியுதுன்னு சொல்லுவாரு. அவங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்த குட்டி பாப்பா அவர் வீட்டு செவுத்துல பட்டர்ஃப்ளைய வரைஞ்சு விளையாடி இருக்கு. அந்த பாப்பா என்ன வேணா வரைஞ்சு இருக்கலாம், ஆனா கரெக்டா பட்டர்ஃப்ளைய அவர் பார்க்கிற மாதிரி வரைஞ்சிருக்கு. இதெல்லாம் நடந்த கொஞ்ச நாள்லயே அவர் எதிர்பார்த்த அந்த பெரிய ப்ராஜெக்டும் கிடைச்சு அதை கரெக்டா பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட்டாரு. இந்த மாதிரி கோலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அடிக்கடி பட்டர்ஃப்ளைய பாக்குறோம்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாமே மாறப்போகுதுன்னு அர்த்தம். இது நம்ம வாழ்க்கையோட மாற்றத்தை உணர்த்துது. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. செகண்ட் ஒன், ட்ரீம். கனவுல ஒரு விஷயம் நடக்கும்போது அது ரியலா நடக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கனவுன்னு. நம்மளோட ஆள் மனசு நமக்கு என்ன வேணும்னு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் கனவு. பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேச யூஸ் பண்ற மெத்தடும் கனவு தான். எந்த எண்ணங்களை நம்ம ஆள் மனசு அதிகமா நினைக்குதோ அதுதான் பிரபஞ்சத்துக்கு போகும், கனவுகளாவும் வரும். உங்க கனவுகளை பேப்பர்ல நோட் பண்ணுங்க. எந்த மாதிரி கனவு வந்திருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்த்து பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னு யோசிங்க. இப்ப தைக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஊசியே கனவுல வந்த ஐடியாவால கண்டுபிடிக்கப்பட்டதுதான். அடுத்ததா, நம்பர்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த யூனிவர்ஸ் எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன்னால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம எந்த எனர்ஜியை வெளியிடுறோமோ அதுதான் நடக்கும். அதனால தான் நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியில இருக்கணும்னு சொல்றாங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏன் முக்கியம்னா யூனிவர்ஸோட வைப்ரேஷனை புரிஞ்சு அதுக்கு ஏத்த ஃப்ரீக்வன்சில உருவானது தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ். ஏஞ்சல் நம்பர்ஸ்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரிப்பீட்டடா வர ஒரே மாதிரி நம்பர்ஸை ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது 111, 222, 666 இந்த மாதிரி கண்டினியூவா வர நம்பர்ஸ். இந்த மாதிரி நம்பர்ஸை பாக்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். இப்படி வர ஒவ்வொரு ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. 111 இந்த மாதிரி நம்பரை பாக்குறீங்கன்னா ஆசைப்பட்டதை அடைய போறீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். 222 பாக்குறீங்கன்னா உங்க கோலை நோக்கி கரெக்டா போயிட்டு இருக்கீங்க. பொறுமை மட்டும் இருந்தா போதும், நீங்க நினைக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அடுத்த தடவை ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்கும்போது நோட் பண்ணுங்க. பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னு யோசிங்க. நீங்க நினைச்சதை அடைய பயனுள்ளதா இருக்கும். ஃபோர்த் ஒன், இன்ட்யூட்டிவ் ஃபீலிங்ஸ். நீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு தேவையில்லாத ஏதோ ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஒரு சேஃபான பிளேஸ்ல பாதுகாப்பா இருந்தாலும் திடீர்னு உங்களுக்குள்ள பயமும் பதட்டமும் அதிகரிக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உஷாரா இருக்கணும். இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போது, உன்னை நீ பாத்துக்கோன்னு பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ல வருது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவசரமா பணம் வேணும் 10 நாள்ல கொடுத்துறன்னு கேட்பாங்க. அப்போ உங்க உள் மனசு பணம் இல்லைன்னு சொல்ல தோணும். ஆனா அவசரமா கேட்கறாங்கன்னு வேற வழி இல்லாம கொடுத்திருப்பீங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பணம் திரும்பி வந்திருக்காது. இதுதான் நடக்கும்னு உங்க உள்ளுணர்வு மூலமா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் முன்னாடியே தெரியப்படுத்திருக்கும். சோ உங்க உள் உணர்வுகளை உற்று கவனிக்கணும். அது உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னு கவனிக்கிறது மட்டும் இல்லாம அது சொல்றத கேட்கவும் செய்யணும். 5th ஒன், ஃபெதர்ஸ்.
இறகுகள் அடிக்கடி உங்க கண்ணுல பட ஆரம்பிக்கும். இது ஹைலி பாசிட்டிவான விஷயம். பறவையோட இறகுகளை அடிக்கடி பாக்குறீங்கன்னா நீங்க உங்க கோலை நோக்கி கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்கன்னு இந்த பிரபஞ்சம் உணர்த்துது. ஒவ்வொரு இறகுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஒயிட் கலர் இறக பாக்குறீங்கன்னா மன அமைதி கிடைக்க போகுதுன்னு பிரபஞ்சம் உணர்த்துற அறிகுறி. இதே பிளாக் கலர் இறக பாக்குறீங்கன்னா ஒரு மாற்றத்துக்கு தயாராகுங்கன்னு உணர்த்துது. கிரே கலர் இறக பார்க்கும்போது ரொம்ப நாளா முடிவுக்கு வராத பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அடுத்த தடவை இறகுகளை பார்க்கும்போது என்ன கலர்னு நோட் பண்ணுங்க. 6th ஒன், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் உங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அடிக்கடி பேர்டை பார்க்குறீங்கன்னா சீக்கிரமே நீங்க ஆசைப்படுற நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க ரோட்ல உட்காந்துருப்பீங்க, குட்டி டாக் வந்து உங்ககிட்ட வாலாட்டும். இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களை சுத்தி நிறைய பாசிட்டிவ் ஆரா இருக்குதுன்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வருது. 7th ஒன், ரிப்பீட்டிங் தாட்ஸ் ஆர் மெசேஜ். ஏதாவது குறிப்பிட்ட தாட்ஸோ கோல் ரிலேட்டடான விஷயமோ தோணிக்கிட்டே இருந்ததுன்னா அது என்னன்னு ஆராயணும். இந்த மாதிரி எண்ணங்கள் மூலமாவும் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும். அடிக்கடி ஏதாவது ஒரே பாட்டோ டயலாகோ கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது எதனாலன்னு உத்து கவனிக்கணும். டயலாக்ல வர லைன் கூட உங்க ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா இருக்கலாம். இல்ல அந்த பாட்டுல வர வரிகள் மூலமா பிரபஞ்சம் ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட சொல்ல வருதான்னு பாருங்க. இப்ப நான் சொன்ன 7 அறிகுறிகள்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாலும் அது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புற குறியீடுன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த நேரத்துல உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு கவனிச்சு அது சொல்லுற மாதிரி செய்யுங்க. எந்தவித டவுட்டும் இல்லாம பிரபஞ்சம் நீங்க கேட்டதை சரியான நேரத்துல நடத்தி கொடுக்கணும் மட்டும் நம்புங்க. உங்களுக்கு இதுல எந்த மாதிரி சிக்னலை யூனிவர்ஸ் கொடுத்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.